Praise the Lord. How are you this morning? இன்றைக்கும் நம்ம we are meditating Psalm 119 verse number 8. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழில் உங்களுடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்கிறேன், என்னை முற்றிலும் கைவிடாதீங்க. ஐ லைக் தட் வேர்டு முற்றிலும். அதாவது நீங்கள் என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லலை, என்னை முற்றிலும் கைவிடாதீங்க. அப்படி என்றால் என்னென்னா, do not forsake me utterly அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், don't give up on me, please Lord, I will do everything so that you don't give up on me. அவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னா the psalmist knows what else do I have, அதை தவிர எனக்கு வேறு என்ன இருக்குன்னு நல்லா அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு என்றால், ஈவன் த்ரூ அவுட் த பைபிள் சம்டைம்ஸ் சில வேலைகளில் அஸ்தோ கர்த்தர் அவங்களை கைவிட்டுட்டது போல இருக்கும். பவுலும் சீலாவையும் அவர் கைவிட்டது போல இருக்கலாம். சிறைச்சாலையில் பேதுரு இருக்கும்போது கைவிட்டது போல இருக்கலாம். தானியல் சிங்க குகையில் இருக்கும்போது அவரை கைவிட்டது போல இருக்கலாம். பட் he did not forsake. என்னை முற்றிலும் முற்றிலும் utterly do not forsake me அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்றைக்கு விசேஷமாக, are you feeling that you are forsaken by God? I want to pray for you because our God will never forsake you. என்ன உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், we are going to bring it to God and we are going to ask the Lord to bless. Hallelujah. Shall we pray? அன்பின் தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கர்த்தாவே சிங்காசனத்துக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். ராஜா, நீர் எங்களை முற்றிலும் கைவிடாத தேவன். கர்த்தாவே, நீர் எங்களை ஆதரித்து அரவணைக்கிற தேவன். என்னென்ன சூழ்நிலையில் அவங்க இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவங்களுடைய வியாதியில் இருக்கலாம், இல்லைனா ஒரு பண தேவையில் இருக்கலாம், இல்லைனா ஒரு முடிவு இல்லை என்ற ஒரு எதிர்காலத்துக்கு என்ன முடிவு இல்லை என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். எப்படி இருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களை கைவிடவில்லை என்பதை நிரூபியும். இன்றைக்கு ராஜா அவர்களை தேற்றி ஆற்றி ராஜா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நீங்கள் காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு தடையாக ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ அனைத்தையும் கர்த்தாவே ஆவியானவரை நீரே தடைகளை உடைக்கிற தேவனாய் இருந்து தடைகளை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தூதர்கள் முன்பதாக செல்லட்டும். வழியை கர்த்தாவே அவங்க ஆயத்தப்படுத்திட்டோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த வழியில சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். ராஜா, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Hallelujah. He has never forsaken you and he will never forsake you because you are his beloved child. Have a wonderful day and a wonderful weekend. Be blessed.